ஜெய் சாயிராம். கஷ்டமே இல்லாமல் இருப்பவன்தான் வரப்போகின்ற கஷ்டங்களை பார்த்து பயப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டத்திலேயே வாழ்ந்து கஷ்டங்களை கடந்து வந்த நாம் எதை கண்டும் இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு குழந்தா, வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டாய். எத்தனை எத்தனை போராட்டங்களை பார்த்தும் விட்டாய். இனி வரப்போவதெல்லாம் உனக்கு கஷ்டமே இல்லை என்பது போல அத்தனை மாற்றங்களும் உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக வரப்போகிறது. ஆம் குழந்தையே, உன் சாயப்பா நான் உன்னில் இருக்கிறேன். உன் வாழ்வில் வந்துவிட்டேன். சாதனை புரிய ஆசைப்படுகிற யார் ஒருவராக இருந்தாலும் நிச்சயமாக அந்த சாதனையை உருவாக்குவதற்கான வழியை கண்டுபிடித்து ஆராய்ந்து அந்த நோக்கத்தில் சென்று வெற்றியை சாதனையாக்குவான். அதே போல என்னுடைய குழந்தையே, நீ சாதனை செய்வதற்காகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறாய். சாதனை அனைத்துமே உனக்கு சாத்தியமாகும். எல்லாம் இழந்த பிறகும் யார் ஒருவரிடத்தில் நம்பிக்கை மிச்சமிருக்கிறதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். ஆம் குழந்தையே, எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய். எவ்வளவோ போராட்டங்களை எல்லாம் பார்த்து விட்டாய். அவ்வளவு பார்த்தாகியும் உன்னுடைய மனதில் நம்பிக்கை மட்டும் எப்பொழுதுமே ஆழ ஊன்றி இருக்கிறது என்பது உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எனவே நீ சாதிக்கத்தான் பிறந்திருக்கிறாய். எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்தும் இன்னும் நம்பிக்கையோடு இருக்கும் என் பிள்ளையே, இனி உன் சோதனை காலமெல்லாம் உன் சாதனை காலமாக மாறப்போகிறது. தோல்விகளை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயக்கமே கொள்ளாதே. தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய வெற்றிக்கான பாடங்கள் நிறைய இருக்கிறது என் குழந்தையே. எதையுமே கற்றுக்கொள்வதற்காக வெட்கமே படாதே. இல்லையென்றால் என்றேனும் ஒரு நாள் தெரியவில்லை என்பதற்காக அவமானப்பட நேரிடும். தனிமையில் நீ எதை செய்ய துடிக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெடுதலாக இருந்தாலும் சரி, உன் தனிமையின் மீது தனி கவனத்தை செலுத்து. வாழ்வில் எந்த பிரச்சனைக்கும் நிச்சயமாக தீர்வு என்று உண்டு. அதை முயற்சி செய்து தேடி கண்டுபிடிப்பவனே வெற்றி பெறுகிறான். முயற்சியின்றி சோம்பலாய் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் தொடர் தோல்விகளில் சிக்கி சிதைந்துதான் போகிறார்கள். வாழ்வில் நீ சந்திக்கின்ற கஷ்டங்கள் வலிமையானதாகத்தான் இருக்கும். ஆம் குழந்தையே, வலிமையானதுதான். அதைவிட வலிமையானது என்ன தெரியுமா? நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தாலே போதும், அதிகமாக நீ சாதிக்கலாம். தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவர்களுக்கு இந்த உலகில் முடிக்க முடியாத செயல்கள் என்று எதுவுமே இல்லை குழந்தையே. ஆம் குழந்தையே, எதுவுமே இல்லை. வாய்ப்புகள் தவறிவிட்டால் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று வருத்தப்படாதே. ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று உனக்காக காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு. நீ தேடிக்கொண்டிருப்பது அடுத்த தெருவின் கடைசியில் கூட இருக்கலாம். ஆனால் நீ தேடுவதை நடு தெருவில் மட்டும் நிறுத்திவிடாதே. நடுவில் எங்கேயும் நிறுத்தியே விடாதே. தேடிக்கொண்டே இரு. தேடுதல் இல்லாதவர்களை வெற்றிகள் எப்பொழுதுமே தேடுவதே இல்லை என் குழந்தையே. வெற்றி பெறுவதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய். அந்த வெற்றியை எப்பொழுதுமே உனக்கு சாத்தியமாக்க என்னாலான யுத்திகள் அனைத்தையும் நான் என் பிரியமான குழந்தைக்கு செய்து கொண்டே இருப்பேன். ஆம் குழந்தையே, உன் அப்பா உனக்காகவே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இறைவன் எல்லாருக்குமே சமமாக வழங்கிய பொதுவான செல்வம்தான் நேரம். ஆம் குழந்தையே, நேரத்தை வீணாக செலவழிக்காதே. நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கொள். அப்பொழுது நீ மிகப்பெரிய வெற்றியை உன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். நடக்க மட்டுமே தெரிந்த நீ
உயரப் பறக்க வேண்டும் என்று நினைப்பது தவறே இல்லை என் குழந்தையே. ஆம் குழந்தையே, தவறு இல்லைதான். ஆனால் உடனே பறக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் தவறு. வானில் பறக்க வலிமையான சிறகுகள் இருந்தால் மட்டும் போதாது என் குழந்தையே. ஆம் குழந்தையே, சிறகுகள் மட்டும் இருந்தால் போதாது. அதற்கான பயிற்சியும் முயற்சியும் இல்லை என்றால் எல்லாம் இருந்தும் ஒரு பயனுமே இல்லை. முயற்சியையும் பயிற்சியையும் செய்து கொண்டே இரு, எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். காலமும் நேரமும் கூடி வரும் பொழுது எதிர்பார்த்ததும் நடக்கலாம், எதிர்பாராததும் நடக்கலாம். எது வேண்டுமானாலும் நிகழலாம். அது காலத்தின் கட்டாயம். எது நடக்குமோ அது நடந்தேதான் தீரும் என் குழந்தையே. அனைத்தையும் கடந்து செல்லும் மன உறுதியை மட்டும் எப்பொழுதும் விட்டே விடாதே. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று உரக்க சொல்லிக் கொண்டே இரு. நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவும் தெளிவும் நிச்சயமாக பிறக்கும் என் குழந்தையே. நம்மால் முடியுமா என்று எந்த இடத்தில் நீ மனம் தளர்கிறாயோ அந்த இடத்தில் சறுக்கல் உன்னை வந்து தழுவும். முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்தால் முடியாததும் முடித்து காட்டும் வல்லமை உனக்குள் வரும். உன் செயலிலும் இருக்கும். அதுவே உனக்கு வெற்றி அடைவதற்கான வலிமையையும் பெற்றுத்தரும். ஆம் குழந்தையே, உன் அப்பா கூறுவது சரிதானே? உன்னுடைய கோரிக்கைகள் நான் என்றுமே நிராகரித்தது கிடையாது. நிச்சயமாக அது நிறைவேறும். உனக்காகவே அதை நான் நிறைவேற்றி தருவேன். தடைகளை தாண்டி நீ வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய். நான் அதை உனக்காகவே பரிசாக அளிப்பேன். உன்னுடைய இந்த நிலைமையை பார்த்து நீ கவலைப்படாதே. இப்பொழுதுதான் இந்த நிலைமையில்தான் நீ என்னோடு மிக நெருக்கமாக இருக்க முடியும். நான் உன்னிடம் மிக நெருக்கமாகவும் பழக முடியும். அதனால் தனிமையாக இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. உனக்கான வாய்ப்புதான் இந்த தனிமை. நீ என்னோடு நெருங்கி பழகுவதற்கும் நான் உன்னோடு நெருக்கமாக இருப்பதற்கும் இந்த தனிமைதான் காரணமாகவே இருக்கிறது. உன் கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்கள் காணும் அனைத்து ஜீவராசிகளின் உள்ளாகவும் நான் நிறைந்து இருக்கிறேன். ஏன், ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு நான் காட்சியும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன். நிழலாக நான் எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் வரை, நிழலாக உன் அருகில் இருக்கும் வரை, என் பார்வை உன் மீது இருக்கும் வரை உனக்கு ஏன் குழப்பமும் போராட்டமும்? உன் மனதில் தேவையில்லாததை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. நீ வருந்துவதாலும் கவலைப்படுவதாலும் எந்த பிரயோஜனமும் ஆகப் போவதே இல்லை. எதுவுமே உனக்கு நல்லதாக அமையப் போவதும் இல்லை. நடப்பது நடந்தேதான் தீரும். நீ கவலைப்படுவதாலோ கண்ணீர் சிந்துவதாலோ ஏதாவது மாறிவிடப் போகிறதா? மாற்றம் வரவே வராது என்று சிந்தித்துப்பார். உன் கவலையும் வீண், உன்னுடைய கண்ணீரும் வீணாகத்தான் இருக்கும். எனவே வருவது வரட்டும், போவது போவட்டும், நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துவிட்டு போ. வாழ்வாவது நிம்மதியாக இருக்குமே. அனைத்தையும் என் பாதத்தில் வைத்துவிட்டு சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது பாரத்தை வைத்துவிட்டு அதன் பிறகு உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் என்னதான் நடந்தாலும் அதற்கு உன் சாயப்பா நானே பொறுப்பு. நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பாளியாகவே மாட்டேன். நடப்பது எல்லாம் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது என்று முழு நம்பிக்கையையும் என் மீது வைத்துவிட்டால் உன் வாழ்வில் நடப்பது அனைத்திற்கும் நானே பொறுப்பு. நானே காரணக்கர்த்தாவாகவும் ஆகிவிடுகிறேன். எதற்குமே வீணாக குழம்பாதே. நடந்து கொண்டிருப்பதற்கும் இனி நடக்கப் போவதற்கும் நமக்கும் எதற்கும் சம்பந்தமே இல்லை என்ற அளவில் உன் மனதை மாற்றிக்கொள். உன் மனதை தேற்றிக்கொள். அப்பொழுதுதான் உன் மனம் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், வாழ்வும் நிம்மதியாகவே இருக்கும். அப்படி இருந்து பார். இனம் புரியாத ஒரு அமைதி உன் மனதில் உண்டாகும். இனம் புரியாத ஒரு நிம்மதி உன் வாழ்வில் வந்து நிறையும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. சிறிய தவறுக்காக மற்றவரை ஒருவரை விட்டு நீ விலகாதே. அது உனக்கே மிகப்பெரிய தவறாகிவிடும்.
என் கண்கள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கு எந்த தீங்கும் எந்த தீமையும் நெருங்காது, நெருங்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். என்னுடைய பார்வையால் நீ 8 திக்கிலும் பாதுகாக்கப்படுகிறாய். நம்பிக்கை இல்லாதவனுக்கு எந்த இறைவனும் துணை இருப்பதே இல்லை. எந்த இறைவனை வேண்டினாலும் அவனுக்கு எந்த நல்லதும் நடக்கப் போவதும் இல்லை. உன்மேல் முதலில் நம்பிக்கை வை. உன்னை படைத்த இறைவன் மேல் முழு நம்பிக்கை வை. உன் வாழ்வில் மாற்றத்தக்க அதிசயங்களை நிச்சயமாக அந்த இறைவனே உனக்கு கொடுப்பார். தன்னம்பிக்கையோடு இருப்பவனுக்கு எந்த இடத்தை பார்த்தாலும் பயமே இருக்காது. தன்னம்பிக்கையோடு இரு. எல்லா திசையிலிருந்தும் நான் என்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நாள், கிழமை, பூஜை அனைத்துமே எனக்கு முக்கியமே அல்ல. உன்னுடைய நம்பிக்கையும் அன்பும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு எதுவுமே தேவையும் அல்ல. என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு என் மீது முழு அன்பையும் வைத்துவிட்டு ஒரே முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும், அடுத்த நொடியே நான் உன் கண்களுக்கு முன்பாக வந்து நிற்பேன். உன் கண்ணீரை துடைப்பேன். உன் வேதனைகளை தீர்ப்பேன். உன் மன போராட்டத்தை துடைத்து வெற்றி, சந்தோஷம், ஆனந்தம் என்னும் சூழ்நிலையை உன் வாழ்விற்கு நான் உருவாக்கியே தீருவேன். பிரச்சனைகளும் தீர்ந்து நம் வாழ்க்கையும் மற்றவர்கள் வாழ்க்கை போல சந்தோஷமாக மாறிவிடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? எண்ணத்தை நான் அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் எண்ணம்படி உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்த நான் வருவேன். உன் இல்லம் தேடி வருவேன். காரணம் இல்லாமல் என் முகம் உன் கண்ணில் படவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் அனைத்தையும் உனக்காகவே மாற்றி அமைப்பேன். என்னை முழுவதுமாக நம்பினால் இது உனக்கு நன்றாகவே புரியும். கண்முன்னே வருவேன். உன் கண்களுக்கு காட்சி தருவேன். என்னை அறிந்து கொள்ள முடிந்தவர்கள், என்னை புரிந்து கொள்ள முடிந்தவர்களால் மட்டுமே என்னை அறிந்து கொள்ளவும் முடியும், புரிந்து கொள்ளவும் முடியும். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பவர்கள் கண்களுக்கு நிச்சயமாக உன் சாயிநாதர் தெரிவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. தினமுமே கைகூப்பி வணங்கிக் கொண்டுதான் இருக்கிறாய். உன்னுடைய மன குமுறல்களை எல்லாம் கண்ணீரோடு என்னிடம் கொட்டிக் கொண்டுதான் இருக்கிறாய். அதற்கான பதிலை நான் எப்படி தராமல் போய்விடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? உன் கண்களுக்கு என் திருவுருவம் அற்புத காட்சியாக உனக்கு உன் கேள்விகளுக்கு பதிலாக உன் கண்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அறிகுறி என்றே உனக்கு புரியும். நிம்மதியே இல்லாத வாழ்க்கைக்கு பரிசாக பதிலாக நிம்மதியை முதலில் தரப்போகிறேன் உன் சாயப்பா. கணநொடி போதும் உன் வாழ்வில் அனைத்தையும் மாற்றிய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் புனிதமான மனமானது நல்ல எண்ணங்களை கொண்டு இருந்தாலே போதும். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றிகரமாகவே அமையும். நல்லதை நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். பல கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்து சோர்ந்து போயிருக்கிறாய். கவலைப்படாதே என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு. தன்னம்பிக்கையோடு எழுந்து வா. முகத்தை கழுவிக்கொண்டு என் முன்னே உட்கார்ந்து சாயி நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. மனதால் சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் சாயப்பாவை மனதால் நினைத்து கொண்டே இரு. உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் கண்களுக்கு தெரியும் வரை நான் ஓய மாட்டேன். இது உன் சாயப்பா உனக்காக விடும் சவாலாகவே வைத்துக்கொள். இது என் சத்திய வாக்கும் கூட. என் வாக்கு என்றைக்கும் பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. வசந்த காலம் இனி உன் வாழ்வில் வீசும். இதுவரை சோதனைகளையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம், ஆச்சரியம், அற்புதத்தை காண்பாய். நிச்சயமாக என்னுடைய பரிபூரண ஆசிர்வாதத்தோடு அனைத்தையும் உன் வாழ்வில் வெற்றி பெறுவாய். நீ என் பிரியமான குழந்தை. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றைக்கும் பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் இருக்கிறேன். எதற்குமே அஞ்சாதே குழந்தையே. எப்பொழுதும் தைரியமாக இரு. நம்பிக்கையாகவும் இரு.
பொறுமையாகவும் இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் எட்டிப் பிடித்து விடலாம். நிச்சயமாக. வாழ்வில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடியாகத்தான் இருக்குமே தவிர, இதுவரை நீ உன் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவுமே உன்னை நெருங்கும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் அப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாத பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். சிலரின் கோபத்தை கூட மன்னித்துவிடு, மறந்துவிடு. ஆனால் உதாசீனப்படுத்துபவர்களை எப்பொழுதும் மன்னித்து விடாதே, மறந்தும் விடாதே. இது நாள் வரை பட்டதே போதும் என்ற பக்குவம் இருந்துவிட்டால், அந்த பக்குவம் வந்துவிட்டால் இனி ஏமாற்றி விடுவார்கள் என்ற பயம் துளியும் இருக்காது உன் மனதிலும், உன்னுடைய நினைவிலும். சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருவது பேசத் தெரியாமல் அல்ல, பேசத் தெரியாமல் அவர்கள் பேசாமல் அல்ல, எதையும் பேசிவிடக்கூடாது, தவறாக எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த அமைதி என்பதை புரிந்து கொள். உயரத்தில் இருக்கின்றோம் என்று எப்பொழுதுமே மனதில் பெருமிதம் பட்டுக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் தவறி விழ நேர்ந்தால் தரையில் இருப்பவர்களை விட உனக்கே பாதிப்பு மிக மிக அதிகமாகவே இருக்கும். எனவே தலைகணத்தோடு எப்பொழுதும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் அவர்கள் கண்ணில் நீ படும் பொழுதெல்லாம், அந்த தூசி படும் பொழுதெல்லாம், ஏன் அப்படி நினைத்தோம், ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று அவர்களே கண் கலங்குவார்கள், அவர்களே வருந்துவார்கள். ஏன் அந்த சொல்லை சொல்லிவிட்டோம் என்று. யார் உன்னை விட்டு விலகி சென்றாலும் உன் வாழ்க்கை அப்படியே நின்றுவிடப் போவதே இல்லை, அப்படியே நிற்பதும் இல்லை உன் வாழ்வில். தவறு செய்பவர்களை திருத்திவிடலாம் மிக சுலபமாக. ஆனால் அதை நியாயப்படுத்துபவர்களை ஒருபோதும் எந்த ஒரு நேரத்திலும் திருத்தவே முடியாது. அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட, நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கொள்ளாதே, கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன். வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். இறைவன் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு, உன்னை சோதிப்பதற்கல்ல,
எவ்வளவு கஷ்டங்களை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும்? அந்த கஷ்டத்தையெல்லாம் மீண்டு எப்படி நீ வருகிறாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் கஷ்டம் உன்னை தேடி வருகிறது. எனவே கஷ்டம் வந்துவிட்டதே என்று கலங்காதே. அந்த கஷ்டத்தை எப்படி எதிர்நோக்கி தைரியமாக முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை மட்டுமே உன் மனதில் இருந்தால் நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் பிரகாசத்தை காணலாம். மற்றவர்கள் வாழ்வை பார்த்து ஏக்கப்படாதே. உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை பார்த்து சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். உன்னிடம் இருப்பது உன் வாழ்க்கைக்கு மிக சந்தோஷமாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள். உனக்கு எல்லாமே மிக அருமையாகவே கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அது கூட இல்லாமல் இங்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கஷ்டத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாம் கிடைத்த உனக்கு ஏன் மனதில் இத்தனை வெறுப்பும், இத்தனை போராட்டமும், இத்தனை குழப்பமும்? இறைவனுக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கொண்டே இரு. ஏனென்றால் இந்த வாழ்க்கையை உனக்கு பரிசாக அளித்த இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன, எப்பொழுது, எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் தானே.